இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். ஏன் சில பேர் மட்டும் ரொம்ப ஈஸியா பணக்காரர் ஆகிடுறாங்க? ஆனா மத்தவங்க ஏன் அவங்க வாழ்க்கை முழுக்க பணத்துக்காகவே கஷ்டப்பட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க? இதுக்கு காரணம் அதிர்ஷ்டமா? இல்ல அவங்க பெரிய இடத்து பிள்ளைங்களா? இல்லைன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா? உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. நிஜமான காரணம் வேற ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது பணத்தை பத்தி நீங்க இவ்வளோ நாள் நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் அப்படியே தலைகீழா மாறப்போகுது. ஏன்னா இது வெறும் மோட்டிவேஷன் கிடையாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீஸ்பிரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள பெரும்பாலான பேர் பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? நாம பணத்தை சம்பாதிக்கணும்னு ஓடுறோமே தவிர அந்த பணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கத்துக்கிறதே கிடையாது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான். இந்த ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் என்ன செய்வாங்க தெரியுமா? பணத்துக்காக வேலை செய்வாங்க. அதாவது மாசம் முழுக்க ஓடி ஓடி உழைச்சு மாச கடைசியில வர சம்பளத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. அதுவே பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க பணம் அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது எப்படி நடக்குது? நாம பணத்தை ஒரு எஜமானா பாக்குறோம், ஆனா அவங்க பணத்தை ஒரு வேலைக்காரனா பாக்குறாங்க. அதுதான் விஷயமே. இங்க இருக்கிற மைண்ட் செட் தான் வித்தியாசமே. இப்போ ஒரு சின்னதா ஒரு உதாரணம் பார்ப்போம். 2 பேர் இருக்காங்க. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் இன்னைக்கு தலா ஒரு ₹1000 கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு புவரான இருக்கிற அந்த ஒரு நபரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அந்த ₹1000 கைக்கு வந்த உடனே இதை வச்சு என்ன வாங்கலாம்? புதுசா ஒரு ட்ரெஸ் எடுக்கலாமா? இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடலாமா? என்ன செலவு பண்ணலாம் அப்படின்றத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு பணக்காரரோட மனநிலை, அதாவது இப்ப இந்த 2வது நபரோட மனநிலை பார்த்தீங்கன்னா, இந்த ₹1000 எப்படி ₹2000 மாத்தலாம், இதை எங்க முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஒருத்தன் செலவு பண்றதை பத்தி யோசிக்கிறான், இன்னொருத்தன் அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், அதை எப்படி பெருக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கிறான். நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்களை விட்டு போற ஒரு வேலைக்கார மாதிரி தான். அதை நீங்க சம்பாதிச்சு உங்ககிட்டயே தங்க வச்சாதான் நீங்க பணக்காரங்க. ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறீங்களா இல்ல 20,000 சம்பாதிக்கிறீங்களா அப்படின்றது முக்கியமே கிடையாது. அந்த பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஒருத்தர் 1,00,000 சம்பாதிச்சு மாச கடைசியில லோனு, இஎம்ஐ, தேவையில்லாத செலவுன்னு ₹1,00,000 காலி பண்றாருன்னா அவர் இன்னும் ஏழையா தான் இருக்காரு. ஆனா அதே ஒருத்தர் 20,000 சம்பாதிச்சு அதுல ஒரு சின்ன தொகையை சேமிச்சு அதை சரியா முதலீடு பண்றாருன்னா அவர் தான் இங்க புத்திசாலியான பணக்காரரா மாறுறாரு. பிரச்சனை உங்களோட வருமானத்துல கிடையாது நண்பர்களே. பிரச்சனை உங்களோட மனநிலையில, அதாவது உங்களோட மைண்ட் செட்ல இருக்கு. பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற தெரியாதவங்க அவங்க கையில எவ்வளோ பணம் இருந்தாலும் நிக்கவே நிக்காது. நாம செய்யற பொதுவான தவறுகள் சிலது இருக்கு. நம்மள பணக்காரனாக விடாம தடுக்கிற சில ராட்சசர்கள் கூட இங்க இருக்கதான் செய்யறாங்க. அது என்னென்னு கவனிக்கலாமா? இஎம்ஐ வாழ்க்கை ஃபர்ஸ்ட் எடுத்ததும். கையில காசு இருக்காது, ஆனா லேட்டஸ்டா ஐபோன் வேணும், லேட்டஸ்டா பைக் வேணும், இஎம்ஐ போட்டு வாங்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இது உங்களோட எதிர்கால உழைப்ப இப்பவே விற்கிற மாதிரி தான் இல்லைங்களா? 2வதா பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஷாப்பிங். ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தேவையில்லாத பொருளை வாங்குறது. 3வதா மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு, அதாவது மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணணும், கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு செய்யறது. நம்மளை பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட இல்லாத காசை வச்சு தேவையில்லாத பொருளை வாங்குறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நான் சொல்வேன். 4வதா ஒப்பீடு, கம்பேரிசன் பண்றது. சோசியல் மீடியாவில் மற்றவங்க லக்ஸரியா வாழ்றத பார்த்துட்டு நாமளும் அப்படி இருக்கணும்னு நினைச்சு கடன் வாங்குறது. ஆனா அவங்க ரியாலிட்டி என்னன்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முக்கியமான ஒரு 5 ரூல்ஸ் நான் சொல்றேன். ரூல் நம்பர் 1, சம்பளம் வந்த உடனே முதல்ல 10%லேருந்து ஒரு 20% பணத்தை உங்களோட கண்ணில் படாமல் எடுத்து வச்சிருங்க. அதாவது அதை சேமிப்புன்னு நினைக்காதீங்க, உங்களோட எதிர்கால முதலீடுன்னு நினைங்க. ரூல் நம்பர் 2, ஒரு புது ஸ்கில் கற்றுக்கோங்க. உங்களோட உழைப்பு மட்டும் உங்களை வளர்க்காது, உங்களோட திறமை தான் உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தும்.
அடுத்ததா ரூல் நம்பர் 3, உங்களோட பணம் எங்கெல்லாம் தேவையில்லாம வீணாகுதுன்னு ஒரு நோட் போட்டு எழுதுங்க. அனாவசியமான சப்ஸ்கிரிப்ஷன்கள், தேவையில்லாத வெளியில சாப்பிடுறது, இதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 4, தற்காலிக சந்தோஷத்தை, அதாவது ஷார்ட் டேர்ம் பிளஷரை தவிர்த்துடுங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு உங்க சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும். அடுத்ததா ரூல் நம்பர் 5, பணத்தை பத்தி தினமும் கத்துக்கோங்க. அதாவது புத்தகங்கள் படிங்க, நல்ல வீடியோக்கள் பாருங்க. பணத்தை அதை எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி செலவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் உங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாத, பணத்துக்காக கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கைய நீங்க கொடுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? உங்க வயசான காலத்துல உங்களோட பெத்தவங்கள ராஜா மாதிரி பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும்னு தோணுது இல்லைங்களா? அந்த கனவு நிஜமாக்கணும்னா இன்னைக்கு நீங்க மாறணும். பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற மனநிலைய தூக்கி போட்டுட்டு இப்போவே இதை உடனே பண்ணி ஆகணும் அப்படின்ற வைராக்கியத்துக்கு வரணும். இது மாதிரி உங்களோட மைண்ட் செட் மாறினாதான் உங்களோட வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் உங்களை ஆளக்கூடாது, நீங்க தான் பணத்தை ஆளணும். பணக்காரன் ஆகுறேன் அப்படின்றது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, அது நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு. நண்பர்களே, பணக்காரர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம் இதுதான், அசட் மற்றும் லயபிலிட்டி தான். இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அசட்னா என்ன? சொத்து. நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள் உங்களோட பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்தா அதுதான் சொத்து. உதாரணத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி வாடகைக்கு விடுறது, இல்லைன்னா ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்றது. நீங்க தூங்கும் போதும் அது உங்களுக்கு காசு கொடுக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா லயபிலிட்டின்றது சுமை. ஒரு பொருளை வாங்குறீங்க, ஆனா அது உங்களோட பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தா அதுதான் சுமை. நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? கௌரவத்துக்காக ஒரு சொகுசு காரை இஎம்ஐல எடுப்பாங்க. அந்த காருக்கு மாசம் மாசம் தவணை கட்டணும், அடுத்ததா பெட்ரோல் போடணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே தான் எடுக்குது. காரை வெளியே எடுத்த உடனே அதோட மதிப்பும் குறைஞ்சு போயிடும். உண்மை என்னன்னா, பணக்காரங்க முதல்ல அசெட்ஸ் வாங்குவாங்க. அந்த அசெட்ஸ் கொடுக்குற லாபத்தை வச்சு அப்புறமா சொகுசு பொருட்களை வாங்குவாங்க. ஆனா மற்றவங்க எல்லாரும் முதல்ல சொகுசு பொருட்களை வாங்கிட்டு அப்புறமா காலம் முழுக்க அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நிமிஷம் நீங்க முடிவெடுங்க, நீங்க எதை முதல்ல வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், அதை அப்படியே பீரோல பூட்டி வச்சிருக்கேன்னு. ஆனா நிஜத்துல உங்க பணத்தை இழந்துட்டு இருக்கீங்க. இது எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேரு தான் இன்ஃப்ளேஷன். அதாவது உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பால் என்ன விலை, இப்போ என்ன விலை யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 பவுன் தங்கம் என்ன விலை, அதுவே இப்போ அதே அந்த 1 பவுன் தங்கம் என்ன விலை விற்கிது. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நீங்க பீரோல வச்சிருக்கிற அதே 1 லட்சத்தை 10 வருஷம் கழிச்சு எடுத்தா அப்போ அதோட மதிப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அன்னைக்கு 1 லட்சத்துக்கு வாங்கின பொருளை 10 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? உங்களோட பணம் விலைவாசியை விட வேகமா வளரணும். நீங்க பணத்தை சும்மா வைக்காம அதை அட்லீஸ்ட் 10%, 12% லாபம் கொடுக்குற இடத்துல முதலீடு பண்ணாதான் நீங்க பணக்காரனா ஆக முடியும். பணத்தை வேலைக்கு வைங்க, அதை சும்மா தூங்க விட்டுறாதீங்க. ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொல்லியிருக்காரு, கூட்டு வட்டி தான் உலகத்தோட 8வது அதிசயம்னு. இதோட பலன் ஆரம்பத்துல தெரியாது, ஆனா போக போக இது ஒரு பெரிய மலையை உருவாக்கும். ஒரு சின்ன கதையை சொல்றேன், கேளுங்க. ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், எனக்கு ஒரு சதுரங்க பலகையில முதல் கட்டத்துல ஒரு நெல்மணி வைங்க அப்படின்னு, அடுத்த கட்டத்துல அதை அப்படியே 2 மடங்காக்குங்க, இப்படியே 64 கட்டத்துக்கும் கொடுங்கன்னு கேட்கிறான். அதுக்கு ராஜா சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிட்டாரு. ஆனா 64வது கட்டம் வரும்போது அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா நெல்லும் பத்தாம போயிடுச்சு. அதுதான் காம்பவுண்டிங். நீங்க மாசம் 5,000 முதலீடு பண்றீங்கன்னு வச்சுப்போமே, முதல் 5 வருஷம் பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு 15-20 வருஷம் ஆகும்போது நீங்க போட்ட அசலை விட வட்டி பல மடங்கு அதிகமா இருக்கும். உண்மை என்னன்னா, பணக்காரன் ஆகுறதுக்கு அதிக பணம் தேவையில்லைங்க, அதிக காலம் தான் தேவை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமா கோடீஸ்வரனா ஆவீங்க. அடுத்ததான் ஒரு யதார்த்தமான கதையும் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு
குப்பன் சுப்பன் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து இருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை. குப்பனுக்கு சம்பளம் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, புது மாடல் பைக்கு, பிராண்டட் ட்ரெஸ்ஸு அப்படின்னு செலவு பண்றாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாவே தெரிகிறாரு. ஆனா உண்மையை சொல்ல போனா அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் 0 தான். அதுவே இந்த சுப்பன் என்ன பண்றாருன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கிறாரு. பழைய வண்டியே ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அவர் சம்பளத்துல ஒரு பகுதியை ஒரு நல்ல பிசினஸ்லயோ இல்லாட்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போட்டுக்கிட்டே வராரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா குப்பன் இன்னும் அந்த பழைய இஎம்ஐயை கட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பர்சனா தான் இருக்கிறாரு. அதுவே இந்த சுப்பன் கிட்ட அவரோட உழைப்பே இல்லாம அவர் போட்ட முதலீடு மூலமா ஒரு 50,000 லாபம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ சொல்லுங்க, யார் உண்மையாவே பணக்காரன்? வெளியே ரிச்சா தெரிகிற குப்பனா இல்ல நிஜமாவே சொத்து வச்சிருக்கிற சுப்பனா? இப்ப இதுல நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்றத நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேரு பணம் கஷ்டப்பட்டு தான் வரும், பணம் பாவமானது அப்படின்ற தப்பான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா பணம்ன்றது ஒரு கருவி, அவ்வளவுதான். ஒரு ஏழை பிரச்சனையை மட்டும் பார்ப்பான். அதுவே ஒரு பணக்காரன் அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற ஒரு வாய்ப்பை பார்ப்பான். நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா முதல்ல உங்களோட எண்ணத்தை மாத்தணும். என்னால முடியாது அப்படின்றத விட்டுட்டு இதை நான் எப்படி சாதிக்கலாம் அப்படின்ற கேள்வி கேளுங்க. அந்த ஒரு கேள்விதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நண்பர்களே, இவ்வளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெறும் தகவல் மட்டும் கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை. நாம ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கோம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் நம்மளோட வருமானம் கிடையாது, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட மனநிலை மட்டும்தான். இறுதியா நான் சொல்ல விரும்புறது இதுதான், உங்களோட அப்பா அம்மா ஏழையா பிறந்தது உங்களோட தப்பு கிடையாது. ஆனா அவங்கள கடைசி வரைக்கும் அதே ஏழ்மையிலேயே வாழ விடுறது உங்களோட தப்பு தான். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, புத்திசாலித்தனமா உழைக்கணும். இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க, தேவையில்லாத ஆடம்பரத்தை தூக்கி போடுங்க. பணத்தை பத்தி என்னெல்லாம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத கத்துக்க ஆரம்பிங்க. சின்ன முதலீடா இருந்தாலும் இன்னைக்கே ஆரம்பிங்க. நம்மளோட உடல் உழைப்பு போட்டு யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம நம்ம செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் நிஜமாவே நல்ல தொழில் தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு மரம் வளரணும்னா பல வருஷம் ஆகும் இல்லைங்களா? ஆனா அதுக்கு விதை வந்து இன்னைக்கே போடப்படணும். உங்க பணக்கார வாழ்க்கைக்கு நீங்க இன்னைக்கு போடுற விதை தான் உங்களோட சேமிப்பும் முதலீடும். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தா அதை ஒரு லைக் பண்றது மூலமா எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட நண்பர்கள்ல யாருக்கு இந்த பணக்கார மனநிலை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அசெட் வெர்சஸ் லயபிலிட்டியா இல்லாட்டி காம்பவுண்டிங் அதாவது மேஜிக்கா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் என்னன்றத சொல்லிடுங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ரியல் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை, நம்மளோட ஸ்ரீ பிரீஸ் பிரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி நிச்சயம் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.